அப்போ கல்யாணம் நடக்கும் என்று சொன்னால் இருமணங்கள் இணைந்து திருமணங்கள் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் இரு பேர்களும் இணைந்து புதிதாக ஒரு வாழ்க்கையை தொடங்கவிருக்கிறார்கள். அதனால திருமணங்கள் முடிக்கிறாங்க. அப்ப அந்த திருமணத்திலே கூட இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க, சொந்த பந்தங்கள் வந்திருப்பாங்க. வரக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்னாங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வைகி, அப்பதான் தாலி எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து தாலி கட்டும் போது மட்டும்தான் குழு போடுவாங்க. அப்ப தாலி எடுத்து கொடுத்து அந்த திருமணத்தை முடிக்கக்கூடிய நேரத்துல சுத்தி வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. கண்டதையும் பேசுவாங்க, வீட்டுல நடந்த பிரச்சனையும் பேசுவாங்க. பொறாமப்பட்டு சொல்லுங்க சொல்லத்தானே செய்வாங்க. மாப்பிள்ளை இருந்தா அழகா இருந்ததுன்னு வையே, அதுக்கு பொறாம பிடிச்சா சொல்லுவா, இந்த கிளிய பிடிச்சு இந்த குரங்குக்கா கொடுக்கணும் அப்படின்னு பேசுவா. அதே மாதிரி வேற அகச்சொல் பேசுவாங்க. உங்க மாமியா ஒரு மாட்டுக்கு செத்து போறாங்க, அங்க வந்து அதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பா. வரதுக்கு காரணங்க அன்னைக்கு கேட்டுன்னு பார்த்தேன். எங்க கல்யாண வீட்டுல வந்து ஒருத்தர் மோத்தர் ஒருத்தர் முடிக்கணும் அப்படி இருக்கனால மத்ததோட கல்யாணம். அப்போ கல்யாண வீட்டுல இப்படி கூடி இருக்கிறவர்கள் எல்லாம் பலவிதமாகப்பட்ட வார்த்தைகள் பேசுவார்கள். அப்போ அந்த கூட்டத்தில் இருந்து ஏதாவது ஒரு அபச்சொல் வந்து அந்த இடத்துல விழக்கூடாது. அந்த சத்தம் அந்த அபச்சொல் வந்து இவங்க காதுல விழக்கூடாதுன்னு சொல்லித்தான் அந்த கொட்டு சத்தமும் உலக சத்தமும். நல்லதான ஒரு காரியம் நடக்கும் போது தவறான வார்த்தையோ ஒரு தீமையான வார்த்தையோ ஏதாவது காதுல கேட்டா நம்ம மனசு சங்கடப்படும். அதுக்குதான் அந்த கொட்டு சத்தமும் உலக சத்தமும். அதேதான் இந்த சொல்லு வந்து விழக்கூடாது. அதுக்குதான் கொலை ஓடுவாங்க. சரி, நீ நல்லா சொல்லல. கொலை ஓட்டத்தோட கறியோட சாப்பாடு அதுக்கும் கொலை ஓடுவாங்க. சரி, அப்போ முதலாவது பாடம் வந்து தாய்மார்களுக்கு வந்து குழந்தை போட தெரியணும். இரண்டாவது பாடம் குழந்தை பிறந்த வீட்டுல தாலாட்டு பாட தெரியணும். தாலாட்டு பாட தெரியணும். தாலாட்டு பாட இப்ப யாருக்கு தெரியுது? தாலாட்டுனா நெட்டில வருது. அந்த நெட்டில வந்து செல்லுல பாட்ட போட்டு அந்த நெட் இல்ல, இன்டர்நெட் வந்து கட்டின உடனே நமக்கு ஒப்பாரி வேணா அது ஒப்பாரி வரும். தாலாட்டு வேணா தாலாட்டு வரும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பேப்பர் கார்டு வச்சிருப்பாங்க. அந்த ஓராட்டம் வந்து சரி போட்டு விட்டாங்கன்னா அப்படியே கேட்டுட்டே இருக்கும். அந்த காலத்துல பிள்ளைகளை தாலாட்டு பாடினாங்களே சொன்னா அடுத்த வீட்டுல இருக்க தாத்தா கூட கண்ணையர்ந்து தூங்குவார். அந்த அளவுக்கு தாலாட்டு பாடி இருக்காங்க பெரியவங்க. அப்போ எங்க வீட்டுல எங்க தாத்தா பாட்டு ஓராட்டினான். அதாவது ஒரு பேரனுக்கு ஓராட்டினான். சரி, இந்த மனுஷன் பேசாம வீட்டுல இருக்க வேண்டியதானே, காத்தோட்டமா இருக்கணும்னு சொல்லி வீட்டுக்கிட்ட ஒரு கிணத்து சிவரில் உட்கார்ந்து இருந்தாரு. அரிதரோ அராரோ கண்ணே உறங்கு மொழி கண்மணிய அப்படின்னு ரசனையா வாசிச்சா. தூங்கி கிணத்துக்குள்ளே வந்துட்டார். ஆட்டுல அப்படியே ரசனைய கேட்டாரு. எதுக்கிட்டு விழக்கூடாது, கிணத்துக்குள்ள விழுந்துட்டேன். கிணத்துக்குள்ள விழுந்த மனுஷன் அப்படித்தான் மிதந்துட்டாரு. ஆமா, அப்படி போன உடனே அந்த மணிக்கு நீ இருக்க வேண்டாம், நீ இவரோட வெயிரு அப்படின்னு சொன்னேன். அவ கல்லு குத்து மாதிரி இன்னும் இருக்க எங்க தாத்தாவுக்கு ஓராட்டி அப்படியெல்லாம் ஓராட்டி இருக்காங்க. சரி, இப்ப எப்படி ஓராட்டுவாங்களோ அப்ப உள்ளவங்க அப்படி தாளாட்டினாங்க. ஆமா, ஆனா இப்ப உள்ளவங்க பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும், பிள்ளைய தூங்க வைக்கணும்னா அந்த காலத்துல வந்து பெத்த தகப்பனையும் பெத்த தாயவும் தாய் மாமாவையும் அத்தையவும் வளர்த்த பாட்டியவும் பெருமையா சொல்லி அப்ப தாளாட்டி இருக்காங்க. ஆனா இப்ப வந்து யாருக்கும் அப்படி பாட தெரியல. இப்ப அப்பாவுக்கு 2 சொல்லுங்கன்னா அந்த அம்மா சொல்லுவா, தோத்தோ நாய்க்குட்டி உங்க அப்பா வரா நாய்க்குட்டி அப்படின்பா. பக்கத்து வீட்டு நாய் நாக தொங்க போட்டு நிக்கு.
அதத்தானே கூப்பிடுதா? சரிதானே. ஆனால் பார்வதா தேவியாகப்பட்டவள் அப்படி இல்லை. இல்லையா? மூணாவது பாடத்தை சொல்லல பாத்தியா? சொல்லுங்களா? மூணாவது பாடம் வந்து ரொம்ப முக்கியமான பாடம். சொல்லு பாப்போம். நம்ம மாமன் மாமி போய் சேர்ந்தாலும் மாமன் மாமி போய் சேர்ந்த அன்னைக்கு ஊர் வைக்க தாய்மார்களுக்கு ஒப்பாரி வைக்க தெரியணும். மருமகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பேசிக்கிட்டே இருந்தா வாங்கிட்டு வர சொல்லி செஞ்சு விட மாட்டா ஓட்டும்னு சொல்லி அவன் சிரிக்கவா சிரிச்சா யாரும் நாலு கட்டமா நடப்பாங்கன்ட்டு ஆமா பிறகு ஆமா அதனால இந்த மூன்று பாடங்களும் முக்கியமா தெரியணும் என்று பெரியவர்கள் சொல்லி நகையை எங்க கட்டி வச்சியோ பாஸ்புக் எங்க வச்சியோ எனக்கே தெரியலையா எனக்கு ஒரு வார்த்தைன்னு சொல்லக்கூடாத அப்படி ஏங்களை இவ்வளவு போட்டியோ இத்தனையும் தெரியலன்னு ஒப்பாரி வைப்பா அப்ப இந்த பார்வதாதேவியும் தன் மகனாகிய மாயாண்டிய சுடலையை உறங்க வைக்க வேண்டும் என்று அவள் எப்படி தாளாட்டுகிறார் தெரியுமா? எப்படி ஐயா? ஐயா, அந்த காவல்துறை என்ன பாருங்க. உட்காருங்க, இது ஒண்ணும் இல்ல. எதுக்கு வராதீங்க? நீங்க வரதுனால பின்னாடி எல்லாரும் வராங்க. போய் உட்காருங்க, உள்ள போய் உட்காருங்க. நீ மன்மகன்
அது சிராய் சிராயா நிக்கும். வேற பணம் மாத்துவதற்கு கூட வழி இருக்காது. கிழவி சொல்லுவா, தங்க உத்திரமா என் தருமர் மகன் தொட்டிலில அவர் எச்சு போயிட்ட காக்க விரட்ட மாட்டாரு. அவர் கரும ராசா தொட்டில இருக்காராம். தகப்பன் அவளை தொழுமையா தானாட்டுதா. தங்க உத்திரமா என் தருமர் மகன் தொட்டிலில தருமர் மகன் போடும். ஐயா காவல்துறை என்ன பாருங்க. பார்வதி மாயாண்டியை தாலாட்டி ரோராட்டி உறங்க வைக்க, அவள் உறங்க வைத்த நேரத்திலே மாயாண்டி சுடலையாகப்பட்டவர் என்ன செய்கிறார்? மாயாண்டி சுடலையாகப்பட்டவர் கண்ணை இருந்து உறங்க பார்வதி அப்பந்தான் நினைக்கிறா, பிள்ளை பிறந்த நாளையில இருந்து நம்ம பகவானையே பார்க்க போகலையே. பகவான பார்க்க போகலைன்னா சிவபெருமான் நம்ம மேல கோபப்பட்டாலும் கோபப்படுவார். அதனால நம்ம பாலகன் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல பகவானை சென்று நம்ம ஒரு எட்டு பார்த்து விட்டு வருவோமே. அப்படி என்று சொல்லி பார்வதி மாயாண்டியை உறங்க வைத்து விட்டு பகவானாகிய சிவபெருமானை பார்க்க வருகின்றார். அவள் பார்க்க வரக்கூடிய நேரத்திலே பகவானோடு பேசிக் கொண்டிருந்தவா திரும்பி கைலாசத்துக்கு வரல. பிள்ளைய பார்க்க வராத நேரத்துல அன்னைக்கு நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமையாச்சு. சாமம் நடுசாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும். ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
சங்கர நீராடு சாலநாதனையும் உலகாய் புலி அம்மாளையும் கண்டு மெல்ல நான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி தென்காசி கண்ணதியில விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரையும் கண்டு மெல்ல நான் வணங்கி தென்காசி தன்னை விட்டு நாளமுக்கு சாலை விட்டு அங்கிருந்து பயணமாகி கரையநல்லூர் வழியாக புளியங்குடி தனை கடந்து சங்கரன் கோவிலில சங்கரன இனார ஆவண கோமதிய நான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி எங்க போவோம் என்று திருவேங்கடம் பாதை மூடி ஆறாரை சுடலையா ஆறாரை மாயாண்டி எங்க வாரானா கொல்லாத சுடலையா திருவேங்கடம் தன்னை விட்டு ஆறாரை முனியசாமி எங்க போவோம் என்று கொல்லாத சுடலையோடு மாயான பேச்சியம்மா அங்கிருந்து பயணமா சிவகாசி ரோட்டு வழி மாறாரை சுடலையா வெம்பங்கோட்டை வந்தல்லவோ விஸ்வநத்தம் ஊருக்குள்ள சித்துராஜபுரம் விட்டு விஸ்வநத்தம் ஊருக்குள்ள கிழக்கு முகமாக தள்ளி இருப்போங்க மாயாண்டி மாயாண்டி சுடலையா கருப்பன சாமியோடு தாயான பேச்சையோடு நிலையமாக வாங்கியல்லோ ஆண்டுக்கு ஒரு முறையை கொடை போட்டு கொடுக்க இந்த விஸ்வநத்தம் ஊருக்குள்ளே முனியாண்டி சாமியாக நிலையத்தை வாங்கி வரி கொடுக்கும் மக்களிடம் பயிரெடுத்து கோபுரமாகவே ஆடி நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த விஸ்வநத்தம் ஊர்வாழ மக்களையும் ஐயாவை தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் என் முனியாண்டி சாமி மாயாண்டி சுடலை தாயான பேச்சு அம்மா கருப்பசுவாமி தெய்வங்கள் எல்லாம் மக்களை இந்த பயிராக வளரச் செய்து மக்களை ஓர் பயிராக வளரச் செய்து மக்கள் ஒரு பயிராக முனியாண்டி சாமி ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். பாடுதற்கு நாங்கள் பாடுதற்கு பாசரஸ்வரி
சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.